ஒரு ஆக்சிடென்ட்ல என் வயித்துல இருக்க குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. இங்க சொன்னா என்ன ஒதுக்கிடுவீங்களோங்கிற பயத்துலதான் சொல்லல. குழந்தைய பத்தி நிறைய கனவுங்க கண்டு இப்படி என்ன திவா இது? என்னடி சொல்ற? அபார்ஷன் ஆயிடுச்சா? ஆக்சிடென்ட்ல ஆட்டோ. போய் சொல்லாத. நிச்சயம் தேவா, சத்தியமா சொல்றேன். நான் போன ஆட்டோல இன்னொரு ஆட்டோ மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அடி பாவி, கலக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, சொன்ன மாதிரி செஞ்சுட்டேடி. ஐயோ, நான் எதுவும் பண்ணல. நீ பண்ணிருப்படி. நீ பண்ணிருப்ப. ஆரம்பத்துல குழந்தை மேல உனக்கு பிடிப்பே கிடையாது. ஐயோ பாவி, திட்டம் போட்டு நீ பண்ணிட்டியே. இல்ல தேவா, கரெக்ட்டா. அவ அப்படிதான்டா பண்ணிருப்பா. ஐயோ, என்ன பண்ணுவேன் மாமா? நீங்களும் என்ன நம்புங்க மாமா, நான் அபார்ஷன் பண்ணிக்கவே இல்லை. ஆக்சிடென்ட்ல அப்படி நடந்து போச்சு. பசப்பாதடி, நீ பெரிய நெஞ்செழுத்தக்காரி. பிறந்த வீட்டையும் பெத்தவங்களையும் நினைக்காம விடிஞ்சா கல்யாணம்னு தெரிஞ்சோ வீட்டை விட்டு ஓடி வந்தவதானடி நீ. அப்படிப்பட்ட துணிச்சல்காரிக்கு வயித்துல இருக்கிற பிள்ளைய கரைக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. நீ தாண்டி பண்ணி இருப்ப. நான் எப்படி நம்ப வைப்பேன் மாமா? தயவு செஞ்சு நீங்களது நம்புங்க மாமா. நான் நம்புறனோ இல்லையோ, இந்த குடும்பத்தினுடைய சந்ததி வாரிசு ஒரு சின்ன உசுறு அழிஞ்சு போச்சு. அத கலைக்கணும் 1000 தடவை நீ சொல்லிருக்க. பெத்துக்க போறவ சொன்னா பலிக்காமையா இருக்கும். ஐயோ, மூஞ்சி பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. மாமா எப்படி மாமா, நீங்க வந்து என் கூட ஹாஸ்பிடல் வாங்க. அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மை தெரிய வரும். நீ ஏற்கனவே ஹாஸ்பிடல்ல பேசி செட்டப் பண்ணிட்டியா? அது சேர்த்து கூப்பிடுறியா? இப்படி பாவி, அதுக்கு தான் இவ்வளவு டைம் எடுத்துக்கியாடி? இல்ல திவா, நீ கூட வேணா நம்ப மாட்டேங்கிற. சத்தியமா நம்ப மாட்டேடி. சத்தியமா நம்பவே மாட்டேன். உன்னை பார்த்துல எனக்கு அருவருப்பா இருக்குடி. இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. திவா, ஏய், இனிமேல் இந்த வீட்டை உனக்கு இடம் கிடையாது. போ திவா, ப்ளீஸ் திவா, நீ என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற. நீ தானே எனக்கு எல்லாமே. வெக்கமாலடி உனக்கு? நீ சொன்னதுல தப்பி போதுடி. நான் நாசமா போடுதா போதும். சத்தியமா சொல்றேன்டி, இனிமேல் உன்னை நம்பவே மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போ. என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்க? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா. இனிமே நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியில போடி. வெளியே போ. திவா, ஐயோ திவா, வெளியே போடி. திவா, திவா வேணாம். வேணாம் திவா. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. வீட்ல இருக்க வேண்டாம். வேணாம் திவா. போடி வெளியில. சதி, என்ன என்னாச்சு?
கனவு தான் கண்டியா? இந்த சிக்கல்ல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்? இந்தா தண்ணி குடி. என்னம்மா என்ன கனவு கண்ட? என்ன கனவு? திவா, நீ என்ன அடிக்கிற மாதிரி என்ன அடிச்சிட்ட திவா. ஏய் என்ன சக்தி, நான் உன்னை போய் அடிப்பேனா? வாய் உயரமா இருக்க. இப்ப போய் இல்ல திவா, ஒண்ணும் இல்ல. நான் வந்து ஒண்ணுமே இல்ல. படு 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 படுத்துக்கோ. எதுவும் யோசிக்கக்கூடாது. கண்மணி, இவ்வளவு மாத்திரை சாப்பிட்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குமா? இதுக்கு தான் நான் சொன்னேன், ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. நீயும் சொல்லிட்டு தான் இருக்க, என்ன பண்றது? நீங்க சாப்பிடுங்க. அடடே, வாங்க கொடுங்க, பிரிச்சு கொடுக்குறேன். நல்லா இருக்குது. எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கியா? வாங்க. கண்மணி எப்போ வந்த? இப்பதான். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. உட்காருங்க தம்பி. என்னம்மா உடம்பு எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கீங்க அத்தை? இப்போ அது உனக்கு அம்மாவை பார்க்கணும்னு மனசு வந்ததே. என்னம்மா இப்படி கேட்குற? வீட்டுக்கு போயிருந்தேன், விஷயத்த கேள்விப்பட்டு நேரம் இங்கதாம்மா வரேன். அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நீ ஏம்மா இவ்வளவு பிடிவாதமா இருக்க? கண்மணி, நீயாவது அம்மாக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? நான் என்ன சொல்றது மாமா? என்ன கண்மணி இப்படி சொல்ற? அத்தை கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டாங்கன்னா மாமா இவங்களை வீட்டுல சேர்த்துக்கிட்டு நல்லபடியா வைத்தியம் பாப்பாருல்ல. கண்மணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. மனசுக்கு சங்கடமா இருந்தாலும் நான் இதை சொல்லிதான் ஆகணும். ஒத்து வராத புருஷன் கூட சேர்ந்து வாழறத விட ஒதுங்கி போய் வாழறது நமக்கு நல்லது இல்லையா? பத்மினி, கண்மணி கிட்டே இந்த மாதிரி பேசலாமா? ஏம்மா, பூபதி குணத்துக்கும் கண்மணி குணத்துக்கும் ஒத்து வரலன்னு ஆயிப்போச்சுல்ல, அதனால தானே சொல்றா. அதுக்காக நீங்கெல்லாம் அன்னைக்கு ஒருத்திக்கிட்ட காலில் விழாத குறைய கெஞ்சுனீங்கடா. சபையில வச்சு நீதான் பூபதிய கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா 2 குடும்பத்தோட மான மரியாதைலாம் போயிடும்னு நீங்க கெஞ்சின கெஞ்சல்ல தாண்டா இந்த பொண்ணு மனசு இறங்கி கல்யாணத்துக்கு சம்மதிச்சு வந்தா. இன்னைக்கு இவ்வளவு வேண்டான்னு சொல்லுவீங்க, இவ உடனே ஒதுங்கி போயிடுமா? இது எந்த ஒரு நியாயம்டா? நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏம்மா, நீ சொல்றது எல்லாம் சரிதாம்மா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நிலைமையே வேறையாச்சே. அவன் தான் யார் பேச்சுமே கேட்க மாட்டேங்கிறானே. அவன் ஒரே அடியா கண்மணியை வேண்டான்னு ஒதுக்குறான்ல. அந்த குடியார பையனை யார் சொல்லி புரிய வைக்கிறது? கண்மணி, மத்தவங்களை விடு. நீ படிச்சவ தானே, உன் பாதையை நீயே ஏன் தீர்மானிச்சுக்க கூடாது? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? அவரு என்னை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது சரின்னு சொல்றீங்களா? அது தப்புதான். அந்த தப்பு நடக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். டேய், அவன் தான் புத்தி கிட்ட அலைறான்னா உங்க அப்பாவும் தாமரையும் சேர்ந்து இல்ல கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கரெக்ட். ஏன் பத்மினி, பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுத்து உன் வீட்டுல சம்பந்தம் பண்ணோம். நீ வந்து என் வீட்டுல இருந்து வாழ்ந்தியா? கொஞ்ச நாள்லயே தண்ணி கொடுத்தனும் போயிட்டல்ல. காரணம் யாரு? வேற யாரு? எல்லாம் உங்க பொண்ணு தாமரை தான். அவ படுத்தின பாட்டுல தான் என்னால அங்க இருக்க முடியல. அவ மட்டுமா? அவ கூட சேர்ந்துக்கிட்டு மாமாவும் பூபதியும் ஒத்துவுதுனாங்க. அவங்க யாருக்கும் நியாயம்னா என்னன்னே தெரியாது. அவங்க எல்லாரும் பண்ண டார்ச்சர் தாங்காம தான் உங்க புள்ளைய கூட்டிட்டு தண்ணி கொடுத்துன்னு போனேன். நியாயம்னா என்னன்னு தெரியாத 3 பேரும் சேர்ந்துதான் இப்ப கண்மணி வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்க.
அதெல்லாம் மட்டும் சரியா? கொஞ்சம் கூட சரியில்லை அத்தை. அன்னைக்கு நியாயமே இல்லாம தான் என்ன அவங்க டார்ச்சர் பண்ணாங்க. அதே 3 பேர் சேர்ந்தா இன்னைக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு கண்மணி, என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு நீ தாழ்ந்து போகவே கூடாது. நீ அவங்களான்னு பாத்துடலாம். ஏய், என்னடி இப்படி மாறிட்டா? நான் ஒண்ணும் மாறலங்க. நான் வரும்போதே குழப்பமா தான் வந்தேன். இங்க வந்து அத்தையும் கண்மணியும் பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் தெளிவா இருக்கேன். பத்மினி, நம்ம வீட்ல 3 பேரும் கூத்தடிக்கிற மாதிரி கண்மணி வீட்ல அவங்க அத்தை வடிவு, வயசானவன், பொண்டாட்டி செத்து போனவன், இந்த மாதிரியானவன் போட்டோ எல்லாம் வச்சுக்கிட்டு இவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு கண்மணியை நோகடிச்சிருக்காங்க. நல்ல பொம்பளை கண்மணி. இதுக்காகலாம் நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம். எதையும் சட்டையே பண்ணாத. எங்க போயிடுவா இவர் தம்பி? எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா கண்மணி, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மாமா, தாமரை, பூபதி எப்பவுமே தப்பானவங்க தான். நீயும் அத்தையும் சொல்றதுதான் ரொம்ப கரெக்ட். ஆமா, அது என்ன ஜூஸா? கொண்டா. ஏங்க, உங்க தம்பி மனசுல என்ன பெரிய பிஸ்தா நினைப்பா? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்மணி வாழ்க்கை என்ன ஆகுறது? தப்புதாம்மா, எனக்கும் தெரியுது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த பாரு, நம்ம 2 பேரும் அதுக்கு துணை போக கூடாதுதான். என்ன பண்றது? ஏதாவது பண்ணுவோம், யோசிப்போம். இப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. கிளம்புங்க போலாம். கண்மணி, அத்தை, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நாங்க இருக்கோம்ல, நீங்க உங்க உடம்ப மட்டும் பாத்துக்கோங்க. நான் வரேன் கண்மணி. வரேன் அம்மா, அத்தை. உடம்பு பாத்துக்கோமா. நான் வரேன் கண்மணி, நான் வரேம்மா. சரி மாமா. சித்தி, நான் வரேன். சரிங்க தம்பி. வரேன் அத்தை. யோ, அதான் அந்த பில்டிங், நல்லா பார்த்துக்கோ. யோ, புது பில்டிங்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதில் ஒரு செங்கல் தேரக்கூடாது, பார்த்துக்கோ. கரும்பாரம் தெரியுமா சார்? அது நான் பாம்பு வச்சா விபூதி மாதிரி ஆயிரும். கவலையே படாதீங்க, நான் தொழில் சுத்தம் தெரிஞ்சவன். வெரி குட், வெரி குட். பார் பார், அந்த பில்டிங் உள்ளே போய் பார்க்கணுமே. என்னையா உள்ளே போய் பார்க்கணுங்கிற? நீ இங்கே குண்டு வைக்க வந்தியா இல்லை குடித்தனம் பண்ண வந்தியா? எந்த லெக்கில் வைக்கணும், எவ்வளோ வெளிமருந்து தேவைன்னு எஸ்டிமேஷன் வேணும் இல்லை சார்? என்ன சார் நீங்கள்? ஓ, சரி சரி. வீடு கட்டுறதுக்கு இடம் பார்க்குற மாதிரி குண்டு வைக்கிறதுக்கு இடம் பார்க்கணும் சார். என் தொழிலில் நான் பக்காவாக இருப்பேன். தொழில் சுத்தம், கைராசி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு. அதனால தான் நம்மளை தேடி வராங்க, புரிஞ்சிச்சா? ஆமாம். என்னையா டாக்டர் தொழில் பார்க்குற மாதிரி இவ்வளோ பேச்சா பேசுவேன்? ஆப்ரேஷன் ஒரு கோடு வேர்டு இருக்கு தெரியுமில்ல? ஹே, ரொம்ப பேசுகிறான்டா இவன். குண்டை வச்சு எதிரியை கொள்ளுவான், கூட இருக்கிறவன பேசியே கொள்ளுவான் போல இருக்க. இப்போ எடுத்துக்காட்டு. அண்ணே, நான் எப்படி நான் போகிறது? ஏண்டா ஏன் பொண்ணு பார்க்க போகிற மாதிரி தயங்குற? போட. அண்ணே, ஏற்கனவே அந்த 3 பேரை போட்டு விட்டாங்கண்ணே. நான் புரோக்கர்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்தேன். ஓட, அதான் தெரிஞ்சு புரோக்கர் தொழில் பார்க்குறேன்னு தானே சொல்லிட்டு வந்திருக்க. அதை வச்சு சமாளிப்போ. சரி, வாங்க போகலாம். டேய் அண்ணே, கவனமா இரு. அவனை பேச விட்டுறாத, பேசி எல்லாத்தையும் கவுத்துருவான். சரி, எல்லாத்தையும் நீயே பேசு. சரிங்க. போ. கேன பார்க்க வத்தி குச்சி மாதிரி இருக்கானே, இவன் இந்த வேலையை செய்வான்றீங்க? அக்கில் தம்பி, ஆளை வச்சு எடை போட்டுறாதீங்க. அவன் வத்தி குச்சி இல்லை, டெட்டனேட்டர் குச்சி. பயோடேட்டா பக்காவா இருக்கு. பல கட்டடங்களை குண்டு வச்சு காலி பண்ணியிருக்கான். சீடியெல்லாம் காட்டினான்ல. ஓஹோ, வித்தக்காரன் தான் இப்படி திமிரா பேச முடியும். பய பின்னிடுவான். பீர் இருக்கா வண்டியில? இருக்குண்ணே. யோ, உள்ள போய் பார்க்கலாமையா? யோ, உள்ளமா பேசியா? முதல்ல சுவிட்ச் போர்டு சரி பண்ணிட்டுங்க. எய்த்த வீட்டில் வாஷ் பேஷன் லீக் ஆகுதான், அது என்னன்னு பாருங்க. சரிங்க. என்னங்க கொஞ்சம் இருங்க.
என்ன மறுபடியும் என்ன இந்த பக்கம்? இல்லைங்கய்யா, அப்பார்ட்மெண்ட் விஷயமா தான். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அதுவும் இல்லாம 3 பேர் வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, அவங்க மறுபடியும் பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்ப எந்த வீடுமே இல்ல. இல்ல, நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். ஐயா வணக்கம். இன்டீரியர் டெக்கரேஷன்ல ரொம்ப கெட்டிக்காருங்கய்யா. நம்ம அபார்ட்மெண்ட்ஸை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொன்னேன். உடனே சந்தோஷப்பட்டு பார்த்தாகணும்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமாங்கய்யா. அங்க உள்ள போய் பாக்குறேங்கய்யா. இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கிட்ட இருந்து சுத்தி காட்டுறேன். வாங்க வாங்க. யார் அவரு? ஹவுஸ் ஓனரா? உள்ளமா பேசியா? பில்டிங் ஓனர். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கான்? 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங். அப்போ ஒரு பில்டிங் என்ன விலை இருக்கும்? அது 45 லட்சம் ரூபாய். கொஞ்சம் அதிகம்தான். கீழே சிங்கிள் பெட்ரூம், மேல டபுள் பெட்ரூம், காஸ்ட்லி வுட் ஒர்க். தெரியுமா? காஸ்ட்லியான டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். சரி, அப்போ உள்ள பார்க்கலாங்களா? ராமசாமி, இந்த வீட்டு சாவி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரீங்க. காஸ்ட்லி சோஃபா செட், ஹை கிளாஸ் ஸ்ப்ரிங்லாம் போட்டிருக்கு. இங்க பாத்தீங்களா? எல்லாமே மார்பிள்ஸ். அங்க பாருங்க, டைனிங் டேபிள். இந்த டைனிங் டேபிள் மட்டும் ஒரு செட் 50,000 ரூபாய். வாங்க. இது ஒரு பெட்ரூம். மேல இதை விட பெரிய 2 பெட்ரூம் இருக்கு. 2. இங்க கிச்சன் இருக்கு. வாங்க. இங்க கிச்சன் இன்னும் ஃபினிஷ் பண்ணல. இதுக்கு பின்னாடி பால்கனி, வாஷ் பேசின் எல்லாம் இருக்கு. வாங்க மேல போய் பார்க்கலாம். என்ன